ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூரண இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்ததும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விடுங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி இந்த அளவுக்கு கொதித்து வரணும். 1 கப்பு மாவுக்கு 1 1/4 கப்பு கரெக்டாக இருக்கும். மாவோட வெரைட்டியை பொறுத்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட குறைய கூட ஆகலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கைகளால் கலந்து விட முடியாது. அதனால் 1 ஸ்பூன் வச்சு கலந்து விடுறேன். சூடெல்லாம் குறைஞ்சதும் கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு பூரணம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்க்குறேன். எள்ளெல்லாம் வெடித்து வாசம் வந்ததும் இது கூடவே 1 கப் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்க்குறேன். துருகிய தேங்காயை மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். இனிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு மைல்டாக தான் பிடிக்கும், அதனால் நாங்கள் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் சுருண்டு வந்ததும் இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி சேர்த்ததும் அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே இறக்கி ஆற விடலாம். மோதக கொழுக்கட்டை செய்ய அச்சு ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கொழுக்கட்டை வேக வைக்கிற தட்டில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி விடுங்க. இந்த அச்சு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விடுறேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே வச்சு விரலால் இந்த மாதிரி சுற்றி அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளே நமக்கு சின்னதாக குழி போல் கிடைச்சிரும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி குழி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பூரணத்தை எடுத்து உருண்டை மாதிரி பண்ணி இது உள்ளே வச்சிடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான மோதகம் கிடைச்சிடும். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு செய்திடலாம், கஷ்டம் இல்லாமல். செய்த மோதகத்தை தட்டில் வச்சிடலாம். மறுபடியும் செய்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு தடவை செய்யக்குள்ளேயும் அச்சில் எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி அழுத்தி விட்டுடுங்க. லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுக்கோங்க. நெய் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நெய் வாசனை பிடிக்காதவங்க எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். கொஞ்சமாக பூரணத்தை எடுத்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு கொஞ்சமாக மேலே மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த அச்சில் 2 பக்கமும் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்தை விட்டுட்டு ஒன்று மட்டும் ஓப்பனில் இருக்கும். அந்த சைடு பிடிச்சி இழுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி மோதகம் கிடைச்சிடும். இந்த தட்டில் பிடிக்கிற அளவுக்கு மோதகம்லாம் செய்து வச்சுட்டேன். அடுத்து நம்ம வேக வைக்க வேண்டியது தான். தண்ணி இந்த அளவுக்கு கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் செய்த மோதகத்தை உள்ளே வச்சிடுங்க. மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டால் போதும். சூப்பரான உங்களுக்கு மோதக கொழுக்கட்டை ரெடி. ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான மோதக கொழுக்கட்டை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.